பாண்டவாசும் குந்தியும் எரியிற பேலஸ்ல இருந்து சேஃபா சுரங்கப்பாதை வழியா ஃபாரஸ்ட ரீச் பண்றாங்க. ஃபாரஸ்ட்லயே தங்க முடியாது இல்லையா, அதனால இன்னும் பெட்டரா சேஃபா ஏதாவது பிளேஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர டயர்டாவது பீமை தவிர. சோ பீம் தன்னோட அம்மாவையும் 4 பிரதர்ஸையும் ஷோல்டர்ல போட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நடுவுல நிறைய மிருகங்கள் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் பயப்படாம கவலைப்படாம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப குந்தி பீம் கிட்ட சொல்றாங்க, பீம் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது அப்படின்ட்டு. அப்ப பீம் குந்தியையும் தன்னோட 4 பிரதர்ஸையும் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு அவரு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா எல்லாருமே பயங்கர டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்பினோம்னா அவங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும், அதனால நம்ம தண்ணியோடவே இந்த மரத்துக்கு பக்கத்திலே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் மனசு ஃபுல்லா 2 விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு, நம்ம குடும்பம் இப்படி கஷ்டத்துல இருக்குதே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறாரு. இன்னொன்னு, நம்ம குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு மெயினான பர்சன் ரீசன் யாரு அப்படின்னா துரியோதன். அந்த துரியோதனன் நான் என்ன பண்றது அப்படிங்கிற கோவத்தோடவே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த பாண்டவாஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற இடம் ஒரு ராட்சசனோட இடம். அந்த ராட்சசன் பேரு இடும்போ. அந்த இடும்போக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு ராட்சசி தான், அவங்க பேரு இடும்பா. இப்ப அந்த இடும்போ தன்னோட தங்கச்சியான இடும்பா கிட்ட சொல்றாரு, நம்மளோட இடத்துல 6 ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க, தங்கச்சி நீ போயிட்டு அவங்கள சாவடிச்சு எனக்கு சாப்பாடா கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த தங்கச்சி ஓகே அண்ணா, நீங்க சொல்றபடியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவாஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க பீமை தவிர. பீமை பார்த்த உடனே இந்த ராட்சசிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. உடனே ஒரு பெண் உருவம் எடுத்து, யார் நீங்க, ஏன் இந்த இடத்துல இருக்கிறீங்க, என்னோட அண்ணன் பேரு இடும்போ, அவரு உங்களை எல்லாரையும் சாப்பிடுறதுக்கு பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே பீம்க்கு செம்மையான கோவம். என்ன மீறி என் ஃபேமிலியை யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு இந்த ராட்சசன் இருக்கிற இடமே தெரியாம நம்ம சேஃபா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த இடும்பா பீம் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பீம் சொல்றாரு, நான் என்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிக்க முடியாது, என் ஃபேமிலியை நான் பாத்துக்கணும், என் ஃபேமிலி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த ராட்சசிக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஆனா மனசுக்குள்ள தன்னோட குடும்பம் முக்கியம், தன்னோட குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசி இடும்பாக்கு பீம் மேல இன்னமும் அதிகமா லவ் வருது. என்னடா நம்ம தங்கச்சி ரொம்ப நேரம் முன்னாடி போனாங்களே, இவ்வளவு நேரமா வரலையே அப்படின்னு அந்த ராட்சசன் இடும்போ அந்த பாண்டவாஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னோட தங்கச்சி இடும்பா பீமை லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. பயங்கரமான ஒரு கோவம் இடும்போக்கு. என்ன சொல்றாரு, இடும்பா என்னையே ஏமாத்திட்டு நீ இவனை லவ் பண்ணிட்டு இவன் கூட ஓடலான்னு பாக்குறியா, முதல்ல உன் லவ்வரை உன் கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு பீமை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த ராட்சசன். பீமுக்கும் ராட்சசனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையினால வந்த சத்தத்துல குந்தியும் மீதி இருக்கிற 4 பிரதர்ஸும் முழிச்சுக்கிறாங்க. அதுல அர்ஜுன் சொல்றாரு, பீம் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இந்த ராட்சசனை நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீம் சொல்றாங்க, அர்ஜுன் டோன்ட் வரி, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமே அந்த ராட்சசன் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அந்த ராட்சசனை சாகவும் அடிச்சிடுறாரு. இப்ப அந்த தங்கச்சி ராட்சசி குந்தி கிட்டயும் யுதிஷ்டர் கிட்டயும் போயிட்டு, எனக்கு பீமை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பீமை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி ஓகே நீ பீமை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால பீம்க்கும் அந்த ராட்சசி இடும்பாக்கும் கல்யாணம் நடக்குது. 1 வருஷத்துக்குள்ளார அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பேரு தான் கடோத்கச்.